சில பேர் சொல்றாங்க நியூஸ்னால தான் மார்க்கெட் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. சில பேர் சொல்றாங்க டெக்னிக்கல் வச்சுதான் மார்க்கெட் இயங்குது அப்படின்னு. அப்ப நியூஸ் வச்சு மார்க்கெட் இயங்குதுன்னா ஏன் வந்து டெக்னிக்கல ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? ஏன் அதுல வந்து பவுன்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க? சோ இதுக்கும் அதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு மார்க்கெட்ல. நீங்க வந்து அப்சர்வ் பண்ணுங்க. மார்க்கெட் கரெக்டா டவுன் ட்ரெண்ட்ல டெக்னிக்கல்ல திரும்பும் போது அந்த டைம்ல கரெக்டா ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஆகும். மார்க்கெட் டெக்னிக்கலா ஒரு அப் ட்ரெண்ட் ஆகும்போது அதுக்கு ஃபேவரா வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரும். ஸோ இந்த டெக்னிக்கலை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுதா, இந்த நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகுதான்றதை தாண்டி ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது உண்மை. அதை வந்து யாராலும் மறுக்க நான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஃபண்டமெண்டல் இஸ் ஆல்வேஸ் இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் டெக்னிக்கல். ஸோ நம்ம ட்ரேட் பண்றதாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாலும் சரி, ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னிக்கல் எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தவொடனே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தவொடனே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ல எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு டெசிஷன் எடுக்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு வேவா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.